இப்போ வந்து நாள் சாமான் வண்டி கொடுவிட போகுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொளி? இன்றைக்கு வந்து நீங்கள் போன காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க தங்கச்சின்ற திருமணம். இன்றைக்கு வந்து ஒரு 4ஆம் சடங்கு தான், அவையோட 4ஆம் சடங்கு தான். அதோட வந்து நாங்கள்லாம் போய் இப்போ மாப்பிள்ளை பொம்பளையை அழைச்சி கொண்டு வர போகிறோம். அதோட வந்து அந்த பொறுப்பை வந்து சிட்டியே தந்துருக்குறா. அப்போ நாங்கள்லாம் போய் அங்கே அழைச்சிட்டு போகிறோம். இன்னொரு விஷயம், அதோட வந்து இன்றைக்கு வந்து நல்ல நாள், எனக்கு சிறப்பான நாள், கைவிச சடங்குகள் எல்லாம் வழங்குற நாள். அதோட வந்து அவையில் வந்து நாள் சாமான், அதாவது நாள் பொருள் வந்து வாங்க கொள்ள போயினோம். என்ன ஒரு இதை நிகழ்வுண்டாலும் முதல் நாள் பொருள் வாங்கி கொள்ளினோம். அதையும் தான் வேண்டிக் கொண்டு அப்படியே நாங்கள் சித்தி விட்ட அவையில் வந்து கூட்டிக்கொண்டு வர போகிறோம். அந்த காணொலியை தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இப்போ வந்து இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னால் நாள் சாமான் பண்ண போகிறோம். என்ன இது வந்து வவுனியா டவுனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கடையில் கூடுதலாக வந்து இந்த பூசை பொருட்கள் மற்ற இந்த சின்ன சின்ன ஓமம் அப்படியான இந்த ஆயுர்வேதத்துக்குரிய முழு பொருட்களும் இந்த கடையில் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு வந்தாச்சு. இதுதானே ஓ நிறைய இருக்குது. இஞ்சால பாருங்க, அந்த குத்து விளக்குகள் குபேரன் எல்லாம் அப்படி இருக்குதுன்ட்டு இந்த வீடுகளுக்கு வண்டி வைக்கிறதுக்கு குத்து விளக்குகள் பாருங்க எவ்வளோ சைஸில் இருக்கானே. தாம்பாளம் பண்ணோடனே ஓடி போகிறீங்களா? நல்ல பாரம் பை டைம் இருக்குது. தாம்பாளம் பண்ண ஓடி கொடுப்போமா? அப்போ அந்த அதுக்கேற்ற ஒரு அளவாக எடுங்க. ஓ எது நல்லதோ அதை பார்த்துடுங்க. இது காணுமா? கையில் நான் கையில் வச்சுக்கிறதோ? காணுமுண்டா சரி. ஓ அப்படியே எஞ்சால பார்த்தீங்கன்னா கோயில் மணிகள் எல்லாம் இருக்குது. இது வந்து ராசையா மருந்து கடை. இஞ்சால பாருங்க, அந்த ஊதுபத்தி இருக்குது. 3 மணித்தியால் வரியக்கூடிய ஒரு ஊதுபத்தி இது. இப்போ தான் நான் பார்க்குறேன், அன்னாசி பழ வாசத்தோட. இது ஒன்று வேண்டுங்க. இஞ்சால நாள் சாமான வைக்கணும் வேணா. இப்போ வந்து நாள் சாமான் வண்டி கொடுவிட போகுது. சரி வாங்க. இப்போ வந்து சாமானெல்லாம் வேண்டியாச்சு. இதில் இருந்து மாப்பிள்ளை விட்டு தான் போகணும். வேணா கொண்டே இந்த சாமான படத்தட்டில் எல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு பொம்பளை விட்ட போகணும். வீட்டடிக்க வந்தாச்சு, 2 பேருக்கும் கொடுத்துருக்கு கொண்டு போக சொல்லி. கொட்டுக்கடலை, ஸ்வீட் கார்ன் வைக்கணும், மஞ்சள் வந்து வைக்கணும்.
இதில் வந்து விபூதி சந்தனங்கள் இனி நாங்கள் இதில் இருந்து பொம்பளை விட போகிறவர எல்லாரும் ரெடி ஆகிட்டு நாம் இனி இதில் இருந்து இப்படியே வழிக்கிடுவோம். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிடுவோம். இனி சாமி கும்பிட்டு தான் இதில் இருந்து வழிக்கிட போகிறோம். இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. மற்றது வழியால் எவ்வளோ வெக்க இருந்தாலும் இதுக்குள்ளே வர வெக்கையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு குளிர்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி விட்ட வந்தாச்சு. அப்படியே ஆலாத்தி நாக்களை உள்ள கூப்பிட போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு நடக்குது. பச்சரிசி சோறு இருக்குது, பச்சை சோறும் இருக்கு, குதிரை இருக்கு. இது சம்பாரிச்சு பச்சரிசிக்கு சுட பருப்பும் பப்படமும் கரைஞ்சிருக்கணும். பச்சரிசி என்ன செய்ய எனக்கு போடலையா? நீங்களே சாப்பிடக்கூடாது. என்ன பச்சரிசி போடட்டும் உங்களுக்கு? ஓ என்னண்டாலும் போடுங்க. ஜால இறைச்சி என்னது பருப்புக்கா உருளைக்கிழங்கு இருக்கு தரவா உங்களுக்கு? இல்லை அது மரக்கறி கரெக்டு. ஓ அங்காலே அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். வெயில் வகையாலே எல்லாரும் மரத்தை கிடந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும்.
சித்தி விட்டு அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலை தானே. சாப்பிட்டுட்டே எல்லாரும் இந்த இடத்துக்கும் பேர் சோலை தான். ஆனால் பார்க்க நினைக்கிறேன் ஒவ்வொரு காணியும் சோலையா இருக்கிறபடியே தான் சோலை என்று சொல்லிடுவோம். அங்கே ஆக்கள் இருந்து கதை நடக்குது. எல்லாம் சாப்பிட்டு ஆறுதெல்லாம் மரம் இருக்கணும். நிறையவே கமுகு தான் வச்சிருக்கணும். ஆமாம்லோ. கிட்டத்தட்ட காணிங்க நெட்டண்டே கிட்ட. ஓ இது ஜம்பு மரம். ஜம்பு இப்போ சீசன் அல்லோ. அடிச்சு விழுத்தி போட்டு போடுறாங்க முழுக்க வவ்வா. ஓ மண்ணா அதுதான் அதான் நெஞ்சால பிந்தி காய்க்குது. ஒவ்வொரு மரங்களும் பாக்கள் விழுந்துருக்கு. இந்த பெரிய பச்சைப்பா கண்ட விட மாட்டேங்க. ஓ பாக்குகள் இடக்கிறேன் அப்படி எவ்வளோ பச்சைப்பாக்கு கலப்பாக்குன்னு சொல்லி பண்ணுவேன். நல்ல பெரிய பாக்குகள் அப்பாவுக்கு கொண்டு கொடுப்போம். நல்ல சோலையா இருக்கு. ஆனால் வெக்கதான். ஆனால் இதுக்குள்ள நீ கேட்க வெக்க தெரியல. இஞ்சால பார்த்தீங்கன்றால் இதுக்குள்ளே வந்து வெத்தில. நான் நினைக்கிறேன் ஆடு சாப்பிடக்கூடாது அடைச்சி வச்சுக்கிறா சித்தி ஏன்னா. ஏன்னா கஜிப்பழ காலம் தான். இப்போ 5-6 மாதம் 5 மாதம் எல்லாம் கஜிப்பழ காலம் தான். வெக்கைக்கு இருந்திருக்கு நம்ம இங்கே. ஓ மன இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு இடம் தான் சரி. நான் முதல் வரைக்கும் வந்து ஒரு சின்ன மரமாக தான் எப்படி இந்த கீழே அந்த பூவில் கீழே நிலத்தில் விடாமல் ஒவ்வொரு முண்டு கொடுத்துட்டு பிடிக்கும். வாழைக்குழிகளுக்கு முண்டு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு குப்பையும் வந்து அப்படி கவர் தடியலில் வந்து முண்டு கொடுத்து வச்சுருக்கணும். இல்லாடி அப்படியே வெட்டி விட வேண்டி வரும். இல்லாடிக்கு நிலத்தில் விழுந்துடும். அதான் அதான் இப்படி வச்சா அந்த அப்படி பந்தல் மாதிரி இருக்கு. பெரிய ஒரு குடைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. பந்தாக்களை தான் இப்போ 4-5 நாங்கள் பிடிச்சி கொண்டு வலிக்கிடணும். என்ன செய்ய இங்கே முன்னுக்கெல்லாம் ஃபுல்லாக பூ கொண்டு தான். இங்கேயும் கம்மம் புள்ள பாருங்க. வார வாசல் பக்கமே ஃபுல்லாக கம்மம் புள்ள. இப்போ வந்து எல்லாரையும் வழி அனுப்பினோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. ஓ உண்மையிலேயோ எங்களுக்கு அந்த பொறுப்பையும் எங்களுக்கு ஒரு திறமைகள் அதை நல்லபடியாக செய்துட்டோம். சந்தோஷம் எங்களுக்கு. அதுதான். அப்போ இந்த காணொலியை இதோட வந்து முடிச்சு கொள்வோம். ஓ இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி வணக்கம்.